ஹாய் ஹலோ உலகெங்கிலும் இருக்கிற சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் இயக்குனர் ஹேரோன் இயக்கத்தில் சோனியா அகர்வால், சுப்பிரமணிய சிவா, ரோஷன், ஸ்மிருதி வெங்கட் எல்லாரும் நடிச்சிருக்கிற 7 படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். ரோஷன், ஸ்மிருதி வெங்கட் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இப்போ ரோஷன் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாப்புல. பொண்டாட்டிக்கு வந்துட்டு நீண்ட நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு வாங்கணுன்றது ஒரு கனவாகவே இருந்திருக்கு. அதை புரிஞ்சிட்ட கணவர் வந்து ஒரு புது ஃப்ளாட் ஒன்று வாங்கி இப்போ பொண்டாட்டி கொடுத்து இந்த ஃப்ளாட் வந்து உனக்கு கிஃப்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக ஃப்ளாட்டை காட்டினோன்னே அவள் பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுறா. இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலேயே ரோஷனுக்கு வந்துட்டு ஜாப் வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது. 1 மாதம் பெங்களூருக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவளை தனியாக விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரோஷனுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தாலுமே கூட நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீட்டில் வந்து தனியாக இருக்க ஆரம்பிக்கிறா. இப்போ யாருமே இல்லாத அந்த ஃப்ளாட்டே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க குடும்பம் இருக்கும். அதே மாதிரி அந்த காரிடரில் வந்து அந்த லாஸ்ட்டில் வேற ஒரு குடும்பம் இருக்கும், சுப்பிரமணிய சிவாவோட ஃபேமிலி. இப்போது நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவி வந்து ஆன் ஆகும் தானாகவே. அதே மாதிரி லிஃப்ட்டில் வந்து கருப்பு உருவம் தெரியும். அதே மாதிரி பையன் இருக்கான் இல்லையா, சின்ன பையன், ஒரு 5-6 வயசு பையன். அந்த பையன் வந்துட்டு தனியாக ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தாக்கா டிராயிங் புக்கு வாங்கிட்டு சில்லறை வந்து நான் கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு பையன் வருவான். இதெல்லாம் பார்த்தோன்னே இவளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ பவர் இருக்குது, பேய் இருக்குன்றது முதல்ல நம்ப முடியாது. ஏதோ ஒன்று இருக்குதுன்ற மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகி என்ன இருக்குன்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கூட போய் பார்ப்பான். பார்த்து முடிச்சுட்டோன்னே இந்த இடத்துல ஒரு சக்தி இருக்குது, ஒரு பேய் இருக்குதுன்னு நம்பினோன்னே அந்த பேய்கிட்டே இது ஏன் வீடு அப்படின்னு கத்துறா ஹீரோயின். அந்த பேய் டென்ஷன் ஆகிட்டு யார் சொன்னா இது ஏன் வீடுன்னு கத்தணுன்னே நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ பயங்கரமான பேயா இருக்கும் பொழுதுன்னு ஒரு இது வருது. இதுக்கப்புறம் இந்த வீடு பேய்க்கு சொந்தமா இல்லை ஹீரோயின் வந்து ஸ்மிருதி வெங்கட்டுக்கு சொந்தமானது கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா புரியும். இதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் என்னத்தை பார்த்துருவோம். இப்போ ஒரு புது ஃப்ளாட் என்னும்போது நமக்கு அந்த ஃப்ளாட்னுடைய விஷுவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளார இன்டீரியர் டெக்கரேஷன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மியூசிக் டைரக்டருடைய ரீரெக்கார்டிங் ஒர்க்கும் நல்லா இருந்தது. டிஓபி சினிமாட்டோகிராஃபி அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பார்க்கும்போதே வந்து பளிச்சுன்னு இருந்தது படம்லாம். ஆர்டிஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 7Gன்னு சொன்னோன்னா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது சோனியா அகர்வால். ஸோ அதனாலேயே இது வந்து 7 த டார்க் ஸ்டோரி அப்படின்னு வச்சுருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பேக் சோனியா அகர்வால்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து லுக் வைஸ் அவங்களுடைய காஸ்டியூம்ஸு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக அழகாக நீட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். படம் முழுக்கவே வந்து இந்த கதையை வந்து தாங்கி பிடிக்கிறது வந்து ஸ்மிருதி வெங்கட்டோட இயல்பான நடிப்புன்னு சொல்லலாம். அந்த ஒரே ஆர்டிஸ்டாக நம்ம வந்து எல்லாமே டெக்னிக்கலாக கிராஃபிக்ஸில் இருந்தாலுமே கூட அந்த பொண்ணோட நடிப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிராஃபிக்ஸ் டீமு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இயக்குனர் வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார். அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துன்னு சொல்லலாம். இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின். இப்போ வழக்கமாக அவர் வந்து மியூசிக் பண்ணுவார். சின்ன சின்ன ஒரு சீன் 2 சீன் பண்ணாலுமே கூட காமெடியில் வந்து நம்மளை வந்து அசைத்திருக்காரு. நீங்கள் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால் கூட கர்ப்பிணி பெண்கள் சின்ன பசங்கள்லாம் வந்து கண்ண முடிங்க ஃபைட் நடக்க போகுது அப்படின்னு காமெடி பண்ணவர். இதில் வேற ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடியாக நடிச்சிட்டு இருந்த சூரி, விடுதலையாக இருக்கட்டும், கருடனாக இருக்கட்டும், ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே ஹீரோவை நடிக்கும்போது பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சூப்பராக அசைந்திருந்தாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி சித்தார்த் விபினும் காமெடியாக நடிச்சிட்டு இருந்தவர் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு வில்லன் கேரக்டர் அதை வந்து டோட்டலாக இவர் தான் தாங்கி பிடிச்சிருக்காரு. நமக்கே வந்துட்டு இது எங்கேயாவது காமெடியாக போய் முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் இவர் வந்து கேரக்டராகவே நல்லா வந்து சூப்பராக நடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அதெல்லாம் பலம். இந்த படத்தோட மைனஸ் என்னன்றது பார்த்துருவோம். இப்போ பொதுவாக ஒரு ஹாரர் படம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், ஒரு வீடு அதான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களும் வந்து ஒரு வீடு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளார வந்து ஒரு பேய் பயன்படுத்தும் போது இப்போ அந்த பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். எல்லாமே நம்ம வந்து தமிழ் சினிமாவில் பார்த்து பழசான ஒரு கதை தான் இவங்களும் எடுத்து வச்சுருக்காங்க. அது எந்த டவுட்டுமே இல்லை. ரெண்டாவது இப்போ நீங்கள் அரண்மனை சீரீஸாக இருக்கட்டும், காஞ்சனா சீரீஸாக இருக்கட்டும், 1, 2, 3, 4 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அவங்க வந்து பெரிய ஒரு வெற்றி படமாக இவ்வளோ நாளாக வந்துட்டு தக்க வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் அவங்க சொல்ல வர விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து பப்ளிக் கிட்ட வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. பட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த சீன்ஸும் நம்மளை வந்து பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. ரெண்டாவது நெக்ஸ்ட் இதுதான் நடக்க போது நம்மளால வந்து ஃபஸ்ட்டு யூகிக்க முடியுது. இதெல்லாம் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. இயக்குனர் வந்து திரைக்கதையில் ஒரு சீன் 2 சீன் இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னா அடுத்து கொஞ்ச நேரம் வந்து நம்மளுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்குது.
பேசிகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிங்கன்னா வாட் நெக்ஸ்ட்னு போனால் தான் இந்த மாதிரி படம்லாம் வந்து ஐயோ என்னவோ நடந்துட்டு போகுதுன்ற ஒரு பயமும் பதட்டமும் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். அது கொடுக்காது பெரிய மைனஸ். இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறது புரியுது. பொதுவாக நம்மளுக்கு வந்துட்டு இந்த படம் 7G அப்படின்னு வைக்கிறதுக்கு 13Gன்னு வச்சுருந்தா நம்மளுக்கு வந்து 13ஆம் நம்பருக்கு ஏற்கனவே வந்து ஒரு பேய் படத்தோட டோர் நம்பர்ன்ற மாதிரி நம்ம சின்ன வயசுலேயே பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ அப்படி ஒரு பயமாக வந்திருக்கும். இப்போ வந்து 7Gன்னு வச்சோடனே நம்மளுக்கு பேய் படம் மூடு போய் லவ் மூடு தான் வருது படம் பார்க்கும்போது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் அவுட். தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.